பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராஜசேகரன் சாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தம் என்ற தலைப்பில் இன்னைக்கு கலந்துரையாடலில் நம்ம ராஜசேகரன் சார் தான் தலைமையில் நடக்க போகுது. சார் பற்றி ஒரு அறிமுகம்னா, ஐயா வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. பகவத் ஐயாவோட ஒரு கிட்டத்தட்ட 2008 இருந்து ரொம்ப ரொம்ப நாளாக அவரோட கருத்துக்கள்லாம் படிச்சுட்டு அவரோட தொடர்பு ரொம்ப நாளாக இருக்கு. ரொம்ப சீனியர்னு வச்சுக்கலாம். ஐயாவுக்கு வந்து புரிதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருடம் 3 வருடம் முன்னாடி அதை கன்ஃபார்ம் பண்ணி அது புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சேவை வந்து மக்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ்லாம் எடுக்க வந்திருக்காங்க. ஐயாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலந்துரையாடலுக்குள்ள போகலாம். வணக்கம் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். வணக்கம் சார். பிரகாஷ் சார், வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் சார். வணக்கம். இன்றைய உரையை ஐயாவை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். ஸ்ரீ பகவத் ஐயாவை வணங்குகிறேன். ஆல்ரெடி போன மாசம் ஒரு மீட்டிங் ஆல்ரெடி கலந்துக்கிட்டேன். ராஜசேகரன், திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். ஸோ எனக்கு எப்போ 2008 ஞான விடுதலை புக்கு மூலமா ஐயா அறிமுகமானாங்க. ஜீவமணி சார், சரவணன் சார் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல தான் அந்த புக்கு என் கை கிடைச்சது. ஸோ அதுல இருந்து ஐயாவுடைய பயணம், ஐயாவை ஃபாலோ பண்றது, ஐயா என்ன விஷயங்கள் பேசுறாங்க, அவங்களுடைய வீடியோ பார்க்கறது, ஆடியோ கேட்கறது, தொடர்ந்து ஐயாவுடைய ஈவினிங் மீட்டிங்ஸ் இங்க சவுத் சைடில் வர்றப்போ அட்டன் பண்ணது, இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட்ல அந்த ஜூம் மீட்டிங்ஸ் பார்க்கக்கூடிய நிறைய சான்ஸ் எனக்கு கிடைச்சது. எங்க பகவத் மிஷன் நடத்துகிற ஜூம் மீட்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் திருநெல்வேலிக்கு ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஐயாவுடைய இன்னும் நெருங்கின கான்டாக்ட்ல நமக்கு ஐயா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நமக்குள்ள புரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெரிய சான்ஸ் கிடைச்சது. இந்த 4 வருஷம் திருநெல்வேலிக்கு ஐயா வந்தது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அந்த நெருக்கத்துல தான் நமக்கு இந்த புரிதல் கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு என்னுடைய புரிதல் எப்படி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஐயாவுடைய கான்செப்ட்லயே எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா உள்ள அந்த கான்செப்ட், அதை வச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினைக்கிறது மனோலயம், மனோலய நாசம். ஐயாவுடைய கான்செப்ட் மனோலயம், மனோலய நாசம். இதை நான் இன்னொரு தலைப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். மனோலயம் அப்படின்றத அடைதல், மனோலய நாசத்தை விடுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடைதல், விடுதல். அடைதல், விடுதல் அப்படின்னா என்ன? இப்படி வச்சு ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் இந்த புரிதல் எனக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. ஐயா மனோலயம் சொன்னதை நான் அடைதல் எடுத்துக்கிட்டேன். மனோலய நாசம் சொன்னதை விடுதல் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஆகுது? அடைதல், விடுதல். அடைதல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம 5 புலன்கள் வழியா நம்ம அந்த புற உலகத்தை நோக்குறோம். அப்ப அங்கிருந்து புலன்கள் மூலமா நமக்கு ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே. அந்த ஆகக்கூடிய அந்த ரெக்கார்டிங்க்கு பேரு அடைதல் அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடைதல். பாக்குறோம், ஒரு காட்சியை பாக்குறோம், நம்ம கண்ணுல பதிவாகுது. கேட்கிறோம், ஒரு மியூசிக் கேட்கிறோம், காது காது வழியா பதிவாகுது. ஒரு பொருளை டேஸ்ட் பண்றோம், நாக்கு மூலமா நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னும் நம்ம வெளியில உள்ள சூழ்நிலைகள் மனசு மூலமா தெரிஞ்சுக்கிறோம், ஃபீல் பண்றோம். ஸோ 5 புலன்கள் வழியா ஃபீல் பண்றோம். அதே சமயத்துல மனம் மூலமாவும் நம்ம ஃபீல் பண்றோம். இப்படி பண்றது எல்லாமே அடைதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடைதல். இந்த அடைதல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா, இது ஐயா தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மின்னல் வேகத்துல இருக்குது. எந்த அடைதலுமே நமக்குள்ள தங்குறது இல்ல. அது புலன்களோட இயக்கமும் அப்படிதான் இருக்குது. மனதோட இயக்கமும் அப்படிதான் இருக்குது. எந்த அடைதலுமே தங்குறது இல்ல. அகம். அகம் அப்படின்னு சொன்னா அது அகப்படுத்துறது. வெளியில இருந்து வர்ற எல்லாத்தையும் உள்ள அகப்படுத்துது. ஆனா அகப்படுத்தி எதையும் உள்ள வச்சுக்கிறது இல்ல. உடனே அது என்ன பண்ணிடுது? ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஏன்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு வெளியில உள்ள ஒரு பஸ்ஸை பாக்குறோம். பஸ் மூவ் ஆயிட்டு இருக்குது. பக்கத்துலயே அந்த பஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வேற ஒரு மரத்தை பாக்குறோம். இந்த மரத்தை பார்க்கும்போது இந்த பஸ்ஸோடைய காட்சி நம்ம இல்ல. அந்த சமயத்துல கண்ணுல இல்லாம ஆயிடுது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பஸ் காட்சி மறைஞ்சாதான் அந்த மரத்தோட காட்சி நம்ம கண்ணுக்கு வரும். இப்போ பஸ் காட்சி ரெக்கார்டு மட்டும் ஆகுது. மெமரியில போகுது. பட் புலன் ரெஃப்ளெக்ட் பண்ணிடுது. உடனே ரெஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ உள்ள அகத்துல நிக்கிறதே இல்ல. வெளியில ரெஃப்ளெக்ட் ஆயிடுது.
ஸோ இதே மாதிரி தான் எல்லா 5 புலன்களும் உள்ள வாங்குது. அகத்துல உள்ள அடைபடுது. அடைபட்ட எதுவுமே அங்க உள்ளே நிக்கிறது இல்ல. அடுத்து அடுத்தடுத்து மொமெண்ட் பை மொமெண்ட் அடுத்ததுக்கு ரெடி ஆயிடுது. ஸோ உள்ள அங்க எதுவுமே தங்குறதே இல்ல. அப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு கண்டினியூஸா இல்ல. ஒரு பிட் பை பிட்டா தான் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம், எதையும் நம்ம வெளியில இருந்து வாங்குறோம், தாட்டா வாங்குறோம். அது தாட் ஃபார்ம்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன பார்த்தாலுமே. அப்போ நம்ம என்ன பார்த்தாலுமே தாட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டோட்டலா இந்த அகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தாட்டா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்குது. தாட் பை தாட்டா. தாட் பை எதை 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 நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே தாட்டா ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு தான் நம்ம அந்த புற உலகத்தையே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நமக்கு இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து தாட்ஸ் தான். தாட்டா தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த தாட்டோடைய ஸோ தாட்டா அது ரெஃப்ளெக்ட் ஆகிறத வந்து நம்ம விடுதல்னு சொல்றோம். 5 புலன்கள் வழியா மனசு மூலமா எதையுமே உள்வாங்குறோம். இதெல்லாம் அடைதல். இந்த அடைதல் எதுவுமே உள்ள தங்குறதே கிடையாது. இம்மீடியட்டா ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. விடுதல் ஆயிடுது. ஸோ அடைதல், விடுதல், அடைதல், விடுதல். இப்படியே அது வந்து எவ்வளவு வேகத்துல என்ன வேகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒளி வேகத்துல நடந்துருக்குது. சயின்ஸ் சொல்லுவாங்க ஒளியோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர். ஸோ இவ்வளவு ஸ்பீடு தான் இந்த இது நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு ஏதோ ஸ்டாட்டிக்கா உள்ள ஒண்ணு பாக்குற மாதிரி தெரியுது. ஸ்டாட்டிக்கா நடக்கிறது தெரியுது. அது மூவ் ஆகுறது தெரியுது. ஓடுறது தெரியுது. ஸோ நாம ஸ்டாட்டிக்கா இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உண்மைக்கு நமக்கும் அதுக்கும் நடக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன் வந்து லைட்டோட ஸ்பீட்ல 3,00,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்படிதான் அடைதல் விடுதல் வந்து நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள நடந்துட்டு இருக்குது. அடைதல் விடுதல். ஸோ ஒரு தாட்டா வெளியே வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே தாட் தாட் ஃபார்ம்ல தான் வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த தாட் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இந்த தாட்டோடைய 2 தான் தாட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒண்ணு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு தாட்டோட ஒரு பார்ட். இன்னொன்னு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்போ 2மே அந்த தாட்டோடைய 2 பார்ட்டா தான் இருக்குது. அப்போ இது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, நான் உன்னை பார்க்கிறேன். நான் உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நான் உன்னை திங்க் பண்றேன். அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வேற மாதிரி தெரியுது. உண்மைக்கே தாட் தான் அந்த நானை கொண்டு வருது. பட் நமக்கு எப்படி தோணுதா, நான் பார்க்கிறேன். நான் ஃபீல் பண்றேன். நான் திங்க் பண்றேன். அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளவு ஸ்பீட் அது நடந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, நம்ம கானல் நீரை சொல்லலாம். ஸோ ரோட்ல பார்க்குறோம். கானல் நீர். கானல் நீர்ல எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, ஒரு ரோடுல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். உண்மைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த லைட்டு லைட்டோட ஹீட்ல ரோட்ல உள்ள அந்த தார்ல இருந்து அந்த இப்போ தண்ணி அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் தண்ணி வந்து. அப்போ அங்க அதுல பட்ட அந்த இதுல வந்து சன்னோடைய அந்த ஹீட்ல ரோட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆவியா வெளியேறுது. என்ன வெளியேறுது அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸ் வந்து வெளியேறுது. ஸோ அந்த 2ம் வெளியே போறதுனால அது தண்ணி மாதிரி தெரியுது. 2 வேற வேற கேஸ் ஃபார்ம்ல தான் இருக்குது. ஆனா அது 2மே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அங்க வெளியேறதா நடந்துட்டு இருக்கு. கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதா நடந்துட்டு இருக்குது. பட் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதே மாதிரி நமக்குள்ள நடக்கிறதும் தாட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா நாம திங்க் பண்றோம். இங்க ஒரு ஆள் இருந்து திங்க் பண்றாரு. இப்போ ஒருத்தர் இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ஸோ இப்படி தெரியறதுனால நம்ம என்ன பண்றோம், நாமளும் நல்லா வச்சுக்கணும். நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணும். அப்படின்ற ஒரு இது நம்மளை அறியாமலேயே ஃபார்ம் ஆகுது. இப்போ எந்த ஒண்ணு நடந்தாலுமே அது நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளை அறியாமலேயே இருக்குது. இப்போ டோட்டலாவே இன்ப நாட்டம் தான் நம்மளை அறியாமலேயே இன்ஹெரண்டா நமக்குள்ள வந்து இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் தான். ஸோ இந்த இன்ப நாட்டத்தினால தான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிடிச்சத ஒண்ண கேட்ச் பண்ணி வைக்கிறோம். ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். பிடிக்காத ஒண்ண அதையும் ஹோல்டு பண்றோம். பிடிச்சத வேணும்னு சொல்லி ஹோல்டு பண்றோம். பிடிக்காத வந்து வேண்டாம்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே ஹோல்டு பண்றோம். ஸோ இது நம்மளை அறியாமலே இந்த பண்றத பகவத் ஐயா தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நீங்க வந்து அகத்தை பிடிக்கிறீங்க. வேணும் போது அகத்தை பிடிக்கிறீங்க. வேண்டாம்னு சொல்லி அகத்தை பிடிக்கிறீங்க. இந்த 2 பிடிக்கிறது தான். ஸோ ஆல்ரெடி நமக்குள்ள தாட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளை அறியாமலேயே. இந்த தாட் ஃபங்க்ஷனிங் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஹோல்டு பண்றது. எப்பப்பெல்லாம் நம்ம ஹோல்டு பண்றோம்? வேணும்னு சொல்லி ஹோல்டு பண்றோம். அல்லது வேண்டாம்னு சொல்லி ஹோல்டு பண்றோம். நம்மள அறியாமலேயே. நம்மள அறியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் புடிச்சு அங்க வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி பண்றது இல்ல.
நம்மளை அறியாமலேயே நமக்கு வேணும்னு சொல்லும்போது பிடிக்கிறோம், வேண்டாம்னு சொல்லும்போது தான் நம்ம கேட்ச் பண்றோம். இது நமக்கு தெரியாது. கேட்ச் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, அந்த டயத்துல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம பிடிக்கும்போது எப்படி ஓடுற தண்ணியை தடுக்கும்போது ஒரு சொல் உருவாகுதோ, அதே மாதிரி நம்ம கேட்ச் பண்ணும்போதும் அங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் டெவலப் ஆனது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம், அப்பவும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரை இது வந்து என்ன ஆகுது, ஆல்ரெடி ஏற்பட்ட அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ரினியூவல் பண்ற மாதிரி பண்ணிவிடுது. ஸோ என்ன பண்ணுது, இன்னும் ஃபர்தரா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் டெவலப் ஆகிட்டே போகுது. ஸோ நமக்கு தெரியாது. நம்ம அறியாம நம்ம பண்றது எல்லாமே நமக்கு தெரியாது. நம்ம அந்த அறியாம இந்த பண்ண தப்ப வந்து முதலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறைமுகமா நம்ம பண்ற அந்த தப்பு, நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விடுதலை அப்படின்றத டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டுறது வந்து ஐயா தான். ஸோ இந்த வேலையை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதைத்தான் ஐயா வந்து சுட்டி காட்டுறாங்க. நீங்க அங்க வந்து ஒரு தாட் ஃபங்க்ஷனிங் நடந்துகிட்டு இருக்குது, மின்னல் வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது, லைட் ஸ்பீட்ல நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்க வேணும் அல்ல வேண்டாம் அப்படின்ற ரெண்டு ரீதியா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது ஆல்ரெடி ஒரு மூவிங்ல தான் இருக்குது. ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ மூவிங் அப்படின்னு சொன்னா மூவிங் நடந்துட்டு இருக்குது. அதுவும் ஒரு தாட் பை தாட்டா தான் இருக்குது. நமக்கு தெரிய வரும்போது எதுவுமே அங்க இல்ல. எந்த ஃபீலிங்ஸுமே அங்க இல்ல. ஏன்னா இப்போ இத மாதிரி தான். இப்போ மின்னல் 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 வெட்டினது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இடி இடிக்குது. ரெண்டும் ஒரே டைம் தான். இப்போ அந்த ஸ்பீடு வேரியேஷனால நமக்கு என்ன ஆகுது, மின்னல் முதல்ல தெரியுது, இடி வந்து லேட்டரா தெரியுது. பட் நம்ம இடிக்கு வந்து பயந்து காதை பொத்துவோம். நம்ம மேல விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இடி காதை பொத்துவோம். மின்னலோடயே அந்த இடி முடிஞ்சு போச்சு. மின்னலோடயே இடி முடிஞ்சு போச்சு. நம்ம சவுண்ட் லேட்டா வர்றதுனால அதுக்கு பயப்படுவோம். இதே மாதிரி தான் உணர்ச்சியும் அறிவும். நம்ம உணரும் போது உணர்ந்து முடிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த உணர்ச்சி, நம்ம வந்து ஒரு பயத்தை ஃபீல் பண்றோம், ஒரு கவலையை ஃபீல் பண்றோம் அப்படின்னு நம்ம எப்ப ரெக்கக்னைஸ் பண்றோமோ அப்ப வந்து இந்த கவலை ஃபீலிங்கும் இல்ல, பயம் ஃபீலிங்கும் இல்ல. ஏன்னா தாட்டோடைய பார்ட் தான், அது முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரிய வரும்போது அங்க எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. பட் நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றோம், இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தா அதிலேயே கண்டினியூ ஆகணும், அதே அந்த லயமே இருக்கணும், திரும்ப திரும்ப அதிலேயே இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு ஹோல்டு பண்றோம். இந்த ஹோல்டிங் தான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய டிஸ்டர்பன்ஸ். நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தாட் ஃபங்க்ஷனையும் நம்ம இப்படிதான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் ஏன் சொல்றாங்க, ஜஸ்ட் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க, ஒரு இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க தான் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சுட்டா நம்ம அதை விட்டுருவோம்ல. இதான் விட சொல்றாங்க. நீங்க உள்ள நம்ம ஹோல்டு பண்றது தான் விட சொல்றாங்க. சரி, விடுறது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நல்லா இருக்கணும், நம்ம நல்லா நல்லா வச்சுக்கணும், நல்ல ஒரு ஸ்டேட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா என்ன சொல்றாங்க ஐயா, விட்டுருங்க அப்படின்றாங்க. So இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டுருவோம். ஏன்னா நாம தான் அதை பிடிக்கிறோம். நாம தான் பிடிக்கணும்ன்ற நமக்கு தெரியும். இது வரைக்கும் அறியாம செஞ்சு வந்தோம். இப்ப நாம தான் பிடிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஐயா. சோ நாம தான் பிடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா விட்டுருவோம்ல. சோ அதான் அதான் இங்க புரிதலோட முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, இதுவரைக்கும் நம்ம என்ன அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா தப்ப வந்து இப்ப விட்டுறோம், அவ்வளவுதான். புதுசா நம்ம இதை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அகத்துல நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதை விட்டுறோம். இப்ப புரிதலும் இந்த விடுதலும் வந்து நேச்சுரலா உடனே அந்த மொமெண்ட்லயே நடந்துருது. எப்ப நமக்கு புரிய வருதோ, நாம தான் அந்த தப்பு பண்றோம் அப்படின்னு நமக்கு எப்ப புரிய வருதோ அந்த மொமெண்ட்லயே நாம ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவோம். இதைத்தான் ஐயா சொல்றாங்க, இதைத்தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம், இதைத்தான் இப்ப நம்ம விடணும், விட சொல்றது இதுதான் அப்படின்றது நமக்கே புரிஞ்சிடும். ஸோ நம்ம விட வேண்டியது நம்ம நம்மளுடைய தாட் ஃபங்க்ஷனிங்க நாமளே நம்மள அறியாம இதுவரை கேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தான் விடணும். இதை விட்டுட்டா நமக்கு அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி இங்க விடுதலை தான் நடந்துட்டு இருக்குது. தாட் ஃபங்க்ஷனிங் ஆகிறது விடுதலை தான். ஸோ விடுதலை நம்ம அடையக்கூடிய ஒரு செயல் கூட தேவையில்லை. ஆல்ரெடி விடுதலையில தான் அது இருக்குது. ஆல்ரெடி விடுதலையில் உள்ளதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருவோம். ஸோ இதுதான் புரிதல். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நாம தான் அந்த விடுதலை தடை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை நம்ம விட்டுறோம். ஸோ நாம விடுதலையில தான் இருக்கோம். நாம தான் அந்த விடுதலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் நம்ம புரிதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி புரிஞ்சு கன்ஃபார்ம் பண்றதா நம்ம புரிதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வகையில இன்னைக்கோட கிளாஸை முடிச்சுக்கலாம். அடைதல் விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இது இருந்தாலும், இதை தவிர வேற ரீதியா கொஸ்டின்ஸ் இருந்தாலும்
இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் உள்ளவங்க, டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து கண்டினியூஸாக ஏதோ ஒரு நானே பேசிட்டு இருக்கிற மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கு சார். அது அது தாட்ஸ் ஜஸ்ட் தாட்ஸ் தான் அப்படின்னு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிக்கிறேன். கொஞ்சம் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதிலேயே போயிட்டு சஃபர் ஆகுறேன். திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு ரிலீஃப் ஆகுது. இந்த மாரி இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா எப்படி இருக்குன்னா, நம்ப யார்கிட்டனா பேசுறது கரெக்ட்டா இருக்கா? நம்ப கரெக்ட்டா பேசுறோமா? நம்ப கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறோமா? என்னென்னமோ டவுட்ஸ் புதுசு புதுசா வர்ற மாரி இருக்கு. ஒரு நம்பர் இது படிக்கும்போது கூட இந்த நம்பர் கரெக்ட்டா நம்ப படிக்கிறோமா? அப்படின்லாம் இதுவரைக்கும் அப்படி இல்ல. ஆனா திடீர்னு இந்த மாரி எல்லாம் தோணுது. இது தாட்ஸ் வந்து வர்றது வந்து இப்படி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயமா இருக்கு. என்ன இது புதுசு புதுசா நம்மளுக்கு இப்படிலாம் தோணுதே அப்படின்னு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அது போயிடுது. ஆனாலும் அந்த டைம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது எப்படி டீல் பண்றது? டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னாலே நம்மள அறியாமலே அதை கேட்ச் பண்றோம். அதை நம்ம ஓகே. கேட்ச் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நீங்க அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது நமக்கே தெரியும். நாம அதை டிஸ்டர்ப் பண்றோம். நம்ம அந்த பாடி லெவல்ல ஃபீல் பண்றதுமே, அல்லது ம். சைக்கலாஜிக்கலா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ற பாத்தீங்களா? அது ஆமா. ஃபீல் பண்ணாலே நாம அங்க கேட்ச் பண்றோம்னு அர்த்தம். நம்ம அறியாமலேயே. எப்படி சார் அது விடுறதுன்னு எனக்கு இல்ல தெரியல. நம்ம விட தேவையில்லைல்ல. அது நீங்க உங்களுக்கு எது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்ததோ, அது விட்டு போயிடுச்சு. ஓ! நம்ம என்ன எனக்கு பண்றோம், அது போகணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றோம். அவ்வளவுதான். ஆல்ரெடி இது போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸா எனக்கு இருந்துட்டு அந்த மாரி ஒரு தாட் வந்தப்போ, ஆ, எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது. யார்கிட்ட வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசுறது கூட, நம்மள மதிக்க மாட்டாங்களோ, நம்மளுக்கு எதுவும் தெரியலையோ, மறந்துட்டோமோ, இப்படியெல்லாம் ரொம்ப தாட்ஸ் வருது. இல்ல அப்படி அது நாமளே டெவலப் பண்ணிக்கிட்டது தான். உண்மைக்கே உங்களுக்கு எந்த எது டிஸ்டர்பன்ஸா இருச்சோ, அத தாட்ஸ் விட்டு போயிடுச்சு. நீங்க விடணும்லாம் ஓகே, அவசியம் இல்ல. ஓகே, நீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நம்மள அறியாம தான் பண்ணுவோம் அது. இப்ப நீங்க ஓகே. இந்த தாட் அண்ட் திங்கிங்க நீங்க இன்னும் கொஞ்சம் புரிய புரிய என்ன ஆகும்னா, ம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துரும். இது வேற ஒண்ணுமே இல்ல. ம். தாட்ஸ் நம்மள விட்டு போறதா. விடக்கூடிய வேலை நமக்கு தேவையில்ல. அங்க ரிஃப்ளெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ சார் எப்படி நீங்க சொல்றீங்க அது விட்டு போகுதுன்ட்டு. ம், நம்மள அறியாமயே அத கேட்ச் பண்றோம்ன்னு சொல்றீங்க. அது ம். எப்படி நான் அதுலருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ அந்த தாட்ஸ் வர்றது எனக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே நான் ஐயோ! நம்மளுக்கு இப்படி வருதேன்னு நான் ரொம்ப பயந்துக்கிறேன் நானு. இல்ல உண்மைக்கே மேடம் தாட்டோடைய பார்ட் தான் நானுன்றது. இப்ப எனக்கு தாட் வர மாரி தெரியுது. உண்மைக்கே ஓகே, தாட்டோடயே அந்த நானும் போயிடுது. உள்ள. ஓகே. ஆ, இப்ப உங்களுக்கு ஒரு பயப்படுற மாரி தாட் வந்ததுன்னா, ஆ, வந்ததுன்னு சொல்றோம் உண்மைக்கே. அது போயிடுச்சு. அந்த பயந்தவன் அப்படின்னு சொல்றவன் அதனோடயே போயிடுறான். அந்த தாட்டோடயே போயிடுறான். ஓகே. இதோடைய ஸ்பீடு அதிகமா இருக்கிறனால, லைட் ஸ்பீட்ல இருக்கிறனால நமக்கு என்ன ஆகுது? எனக்கு வருது அப்படின்னு தோணுது. உண்மைக்கே அங்க உள்ள ம், உள்ள எம்ப்டி தான். எப்படி ம், சுவத்துல போட்ட பால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி தாட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அது ம், அவ்வளவு ம். ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு கேட்ச் பண்றோம். இப்போ அவ்வளவு ஸ்பீட்ல போறத நம்ம என்ன பண்றோம்? பிடிக்கிறோம். எனக்கு வரக்கூடாது அப்படின்னு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே. இப்ப யாரோ நமக்கு ச பைக்ல போய்க்கிட்டு இருக்கோம். சடனா கிராஸ் பண்றாங்க. ம், ஒரு கோவம் வந்துரும். டக்குன்னு கோவம் வரும். ம், உண்மைக்கே அது ம், பயம் வரும். முதல்ல பயம் வரும். பயந்திருப்போம். ம், அந்த பயம் ம், அவங்ககிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிருப்போம். ம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இவங்க எனக்கு பயம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவம் தெரியும். ம், உண்மைக்கு ஒரு ம். பயம் நம்மள காப்பாத்திரும். அந்த இடத்துல பெரிய அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எமோஷன் நம்மள காப்பாத்திரும். நம்மள அறியாம நம்ம சரி. பிளான் பண்ணிலாம் பண்ணிருக்க மாட்டோம். இங்க சரி, இருந்து இந்த மாரி தப்பிச்சுக்கணும். தாட்ஸ் வரம்போது, எப்படி நம்ப அதுலருந்து விலகி பார்க்கறதுன்னு எனக்கு இல்ல தெரியல. எனக்கு ஒண்ணும் வர்ற விலகி மாரி தான் இருக்கு. விலைக்கு பார்க்கவே வேண்டாம். விலைக்கு அதான் நம்ம விலைக்கு பார்க்குறோம்னு சொல்றது என்ன ஆகுதுன்னா, திங்கிங் ஆயிடுது பார்த்தீங்களா? ஓகே. திங்கிங் ஆ. ஆயிடுது. அந்த அந்த திங்கிங் அப்படின்றது தாட்ட ப்ராசஸ் பண்றது. உண்மைக்கே தாட் தான் அங்க போய்க்கிட்டு இருக்குது. நீங்க திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகுறோம்? அங்க நின்னு ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். ஓகே, திங்கிங் பண்ணி நம்ம ஒரு வேலைய பார்த்தாலே, இந்த தாட் வெளில போய்க்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அத டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஓகே. நமக்கு இப்ப என்ன வந்திருக்குது. சார் பண்றது? இல்ல நமக்கு ம். எல்லாமே தாட் ரிஃப்ளெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது உண்மைக்கே என்ன ஆகும்னு சொன்னா, 2 வகையில நமக்கு தாட் வெளில வரும். எப்படி ஓகே. வரும்னு சொன்னா, நம்மளுக்கு நெறைய சாய்ஸ் தர்ற மாரி வரும். ம்.
நம்ம இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய சாய்ஸஸ் தர மாதிரி தாட்ஸ் வரும். வந்து போகும். அது சாய்ஸ் கொடுக்கும். அதுல நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்யறதுக்குரிய ஒரு எனர்ஜியா அப்போ தாட் தான் வெளியில வந்து வெளிப்படும். இப்போ நமக்கு சாய்ஸ் தர்றதாவும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு ம். வேலையை செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய அந்த எனர்ஜி பேக்கப்பாவும் அந்த தாட்ஸ் தான் இருக்கு. தாட் ஃபங்க்ஷனிங் தான் இருக்குது. ஸோ ம். நமக்கு அது யூஸ் தான். நம்ம எப்பவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன ம். பண்றோம், இப்படி வரணும், இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்றோம். ஒரு ம். தாட்டை திங்கிங் ஆனாலே இந்த தாட்டு வர்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த அந்த ஃபங்க்ஷனிங் வந்து ஹைலியா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே இதுதான் நடந்துட்டு இருக்குது. தாட் ரிஃப்ளெக்ஷன் தான். நீ எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லும்போது திங்கிங் போயிடுறோம். இந்த ஓகே. திங்கிங் போறதுதான் என்ன ஆகுது, இந்த தாட்டை வந்து சுழல ஆரம்பிச்சிருது. ம். நம்ம ம். என்ன பண்றோம், சுழல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இன்னும் அதிகமாயிடும். என்ன பண்ணுவோம், ம். இது போகணும்னு நினைப்போம். இது என்ன விட்டு ம். போகணும்னு நினைப்போம். இதுல இருந்து நான் எப்படி ம். எஸ்கேப் ஆகுது, அப்படி எஸ்கேப் ம். ஆகணும்னு நினைச்சாலே அது திங்கிங் தான். ஸோ ம். ம். ஃபர்தர் நம்ம என்ன பண்றோம், திங்கிங்கை தான் டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். திங்கிங் டெவலப் பண்றோம். இந்த திங்கிங் டெவலப்மெண்ட் ஆக ஆக என்ன ஆகும், தாட் ஃபங்க்ஷனிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் அதிக அதிகமா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்படிதான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் சார் ஆகி சார் அப்போ என்ன பண்றது சார் இதுக்கு? இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து தாட் இதை வந்து அது விட்டு தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம வேலையை பார்ப்போம். அது அதோடைய வேலை. அக வேலையை வந்து அதுதான். தாட் ரிஃப்ளெக்ஷனிங் தான் அகத்தோடைய வேலை. நம்ம செய்ய வேண்டிய வேலையில கவனம் படுத்துறது தான். என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா திங்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஆயிடும். ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ம். அடுத்து நீங்க ஸ்விட்ச் ஓவர் ம். ஆயிடுவீங்க. எப்படி ம். உங்களை சரி ம். பண்றதுல இருந்து அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்து நான் என்ன பண்ணணும் ம். அப்படின்றதுக்கு புறத்துல வேலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சுவிட்ச் ஓவர் ஆயிட்டீங்கன்னா ம். இங்க நடக்கிற வேலை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதே வேலை வந்து ஓ. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நீங்க வெளியில என்ன செய்ய போறீங்களோ திங்க் பண்ணி செய்ய ம். போறீங்க. அங்க என்ன ஆகும்போது திங்க் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணுமோ அதுக்குரிய அந்த வேலைக்குரிய எனர்ஜியை தர்ற மாதிரி தாட் ஃபங்க்ஷனிங் அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆயிடும். சார் இப்போ நான் வந்து அது ஹவுஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே ஒய்ஃப்ங்க. இல்லை. நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்னு எந்த எல்லா வேலை முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாரி வந்தா, அப்போ செய்யறதுக்கு வேலை எதுவும் எனக்கு இருக்காது. அப்போ வந்து நான் இந்த மாரி தாட்ஸ் வரும்போது நான் எதுல கான்சன்ட்ரேட் பண்றது சார்? நம்ம நீங்க வேலையில இருந்தா வேலையில கவனம் செலுத்துங்க. பிடிச்ச வேலையை செய்ய வேண்டியதுதானே. கண்டிப்பா வேலை இல்லாம இருக்காது. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருந்ததுன்னா கரண்ட் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம அத ம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ம். அந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி நமக்கு வந்து தொடர்ந்து வந்து எனர்ஜி தாட் மூலமா கிடைச்சிட்டே இருக்குது. இந்த எனர்ஜியை நம்ம பிடிச்ச விஷயத்துல நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஒரு ஸ்மூத்தா ஒரு ஃப்ளோயிங் இருந்துகிட்டு இருக்கும். நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது. ஸோ நம்ம ஓகே. நாமளே விரும்பி ஏதோ ஒரு வேலையை செய்யறது தான் இப்போ கரெக்ட். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்றது சார்? இந்த மாரி தாட்ஸ் இப்போ வந்தா? ஃப்ரீயா என்ன வேலை பண்றீங்களோ அந்த வேலையை பண்ணுங்க. ரிலாக்ஸேஷனா பண்ற வேலையை கூட பண்ணுங்க. ஓகே. தாட்ஸ் விட்டு நம்ம எஸ்கேப் ஆக தேவையில்லை. இந்த மாதிரி வருதுன்னு ம். எஸ்கேப் ஆக தேவையில்லை. ம். ம். நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு திருப்பிடணும் அவ்வளவுதான். பைக்ல போறப்ப நம்ம திரும்புறோம் பாத்தீங்களா? எங்க ம். டர்ன் பண்ணணும், எங்க கியர் சேஞ்ச் பண்ணணும், கியர் டவுன் பண்ணணுமா, கியர் அப் பண்ணணுமா அப்படின்னு டைவர்ட் பண்றோம். ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு இன்ஜின்ல இருந்து எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம டைவர்ட் பண்ணிக்கிறோம். எங்க வேணுமோ அங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த டைவர்ஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. திரும்ப இந்த இது நீங்க தொடர்ந்து நீங்க இப்போ இந்த திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கீங்க பாத்தீங்களா? இப்படி வருதே இது ஆமா. செய்யணுமே அப்படின்னு ம். திங்கிங் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும். டைவர்ஷன் கிடைச்சிடும். ஓகே சார். டைவர்ஷன் நீங்க பண்ணக்கூடிய வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை ஓகே. இருக்குன்னு சொல்லி தான் நாம பிரச்சனை பண்றோம். ஸோ அங்க பிரச்சனைக்குரிய ஒரு நபர் இல்ல. அவருக்கு பிரச்சனைகளும் கிடையாது. ஒன்லி தாட் ரிஃப்ளெக்ஷனிங் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே. நம்ம செய்யக்கூடிய வேலைக்காக தான் எல்லாமே தாட் ரிஃப்ளெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலைக்கு டைவர்ட் ஆயிட்டோம்னு சொன்னா நாம தான் டைவர்ட் ஆகுறோம். ஸோ நாம டைவர்ட் ஆகும்போது அதுவும் ஃப்ரீ ஆயிடுது. நாமளும் ஃப்ரீ ஆயிடுறோம். நாம அதனுடைய பார்ட் தானே. தாட்டுடைய ஒரு பார்ட் தான் நாம. ஸோ அதனுடைய பார்ட்டா இருந்துகிட்டே அதை நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து ம். சுழற்சி எல்லாமே நடக்குது. ம். இப்ப தண்ணி போகுது. தண்ணி ம். ஓடுற தண்ணியை எதுக்குற தண்ணி தானே ஒரு சுழற்சி உருவாகுது. ம். அப்ப ஓடுற திசையிலே அது போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ம். இப்ப அதே மாதிரி நம்ம தாட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லுவீங்க? உள்ள வருதா? இல்ல உள்ள இருந்து வெளியே போகுதா? எதுக்கு சார் புதுசு புதுசா இந்த மாரி தேவையே இல்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நான் யோசிக்கிறது கூட இல்ல இந்த மாரி.
அது எப்படி இப்படிலாம் வந்து அது ரொம்ப இல்ல பயமா அது இருக்கு சார். தாட்ஸ்ல வந்து ஒரே தாட்ஸ் தான், வெளிப்படுற தாட்ஸ் தான் அதுக்கு பேரு. அதை ம். பாசிட்டிவா நெகட்டிவா மாத்துறது வந்து நாம தான். ஓ! தாட்ஸ்ல வந்து தாட்ஸ் தான், தாட்ஸ் கம்மிங் அவுட் தான். ஓகே. அதை நம்ம பாசிட்டிவா திங்கிங் ஆக்கலாம், நெகட்டிவ் திங்கிங் ஆக்கலாம். நெகட்டிவ் திங்கிங் ஆகனா எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே நெகட்டிவ் திங்கிங். நான் ஓ! என்ன செய்யணும் அப்படின்னு மாத்திக்கிறது வந்து பாசிட்டிவ் திங்கிங். ஓகே. தாட்ஸுக்கு எந்த கிளாசிபிகேஷனுமே கிடையாது, தாட்ஸ் கம்மிங் அவுட் தான். இது இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க என்ன சார் பண்ணணும்? இல்ல இது புரிய ஒண்ணுமே வேண்டாம். தாட்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், பண்ணக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன நல்லா வச்சுக்கணும், என்ன இப்படி பண்ணுது அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் திரும்பும்போது இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ம். அகம் ம். வந்து ஸ்டாட்டிக்கா கிடையாது, அது வந்து ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது. அதுல ஒண்ணும் கிடையாது. தாட்ஸ் தான் வெளில வந்துகிட்டு இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஓகே. அது மெமரியில இருந்து வந்துகிட்டு இருக்குது. நம்ம இது வரைக்கும் செஞ்சது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ம். அதை கிராஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஆறு போகுதுன்னு சொன்னா அது வந்து அது பழைய அது ஏற்கனவே உள்ள தடத்துல தான் போகும். அதே மாதிரி அத நமக்கு பார்த்து பயந்துக்க தேவையில்ல. நெகட்டிவா பயந்துக்கலாம் வந்தாலும். தேவையில்லை, பயந்துக்கலாம் தேவையில்லை. ஓகே சார். ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ சார். நம்மளுடைய சோர்ஸ் தாட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மள சோர்ஸை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? ஓகே நம்மளுடைய சார். ஓகே. சோர்ஸே தாட்ஸ் தான். தாட்ஸை பத்தி பயப்பட தேவையில்லை. வேலைக்கு தேங்க் யூ சார். திரும்பும் போது அந்த தாட்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிங் தாட்ஸா மாறிடுது. சப்போர்ட்டுக்காக தான் வருது. எப்பவுமே ஓகே. தாட்ஸ் இல்லாத நேரமே கிடையாது. ம். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே மேம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது புரிதல் அப்படின்றது வந்து நமக்கு இன்ஸ்டண்டா நமக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ஏன்னா வேறு இதுல வந்து நம்ம ட்ரை பண்ணி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த புரிதல் வந்து அகத்தளவுல ஒரு ஒரு விடுதலையை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புரிதல். அப்போ இதுல வந்து நிலையே கிடையாது அப்படின்றதுதான் உண்மை இல்லையா? இப்ப நம்ம வந்து ஸ்டாட்டிக். ஹலோ. கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது சார், சொல்லுங்க சார். ஓகே. ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்ற நிலையே கிடையாது. இது நமக்கு வந்து அது நடந்துகிட்டே இருக்கும். சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி புறத்தில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு அடிச்சுட்டு தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை இல்லையா? அப்போ வந்து சரி செய்ய வேண்டியது புறம் தான். அகத்துல சரி செய்யறது ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் ஐயாவோட இது. எனக்கு உங்ககிட்ட கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த உங்களுக்கு அந்த புரிதலுக்கு அப்புறம் அதோட பயணப்பட்டு அதோட வாழ ஆரம்பிச்ச நாட்கள் எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு சார்? அது அந்த புரிதலுக்கு அப்புறம். இது அதான் சார், ஐயாவுடைய புக்கு அறிமுகமாகி ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஐயா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சது வந்து இதைத்தான் ஐயா சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 2 வருஷம் சார், 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அது புரிஞ்சு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இது வரைக்கும் நம்மளை நாமே எதிர்த்து வந்தோம். நம்மளை நல்லா வைக்கணும்னு எதிர்த்து வந்தோம். நம்மளை நாமே அப்போஸ் பண்ணோம், நமக்கு நாமே முரண்பட்டோம். நம்மளை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு முரண்பட்டோம். ஸோ அதனாலதான் சிக்கலை நாமளே மாட்டிக்கிட்டோம். சிக்கலை இன்னும் பெருசா டெவலப் பண்ணோம். இதுல விட்டு வெளியே வர முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நாம வந்து சிக்கலை சிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாமளே தான் அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது இப்ப ம். நல்லாவே புரியுது. இப்போ என்ன பண்றோம், ஜஸ்ட் வந்து இப்போ இது நம்மளை எப்படி இன்னும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு இல்ல மத்தவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சு சார். இப்போ அந்த நைஸ், நைஸ். முரண்பாடு வந்து இப்ப நம்ம எப்ப முரண்பாட்டாலும் நமக்கே தெரியும், இது நமக்கு நாமே பண்ணக்கூடிய முரண்பாடு அப்படின்னு தெரிஞ்சதுனால ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். நமக்கு நாமே உள்ள முரண்பாடு வந்து இப்போ வந்தாலுமே அது சீக்கிரம் அதுல விட்டு நாமளே வெளியே போயிடலாம். ஏன்னா நாமளே தானே பிடிக்கிறோம், முரண்படுறது ம். நாம தான். நம்மள அறியாமலே இப்ப ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் பண்றோம். அட்டாச்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்ல பிசிக்கல் ப்ராப்ளம் எதுனாலுமே நம்ம ஒரு நம்மள அறியாம ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம மேல வைக்கிறது தான் அந்த பிரச்சனை. இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கே தெரியும், இப்போ நம்ம அட்டாச் பண்றோம் அப்படின்ட்டு தெரியும். இப்போ நாமளே பண்ண அட்டாச்மெண்ட் நம்ம ஈஸியா அதுல இருந்து டிட்டாச் ஆயிடலாம். ஓகே. 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 இந்த ஓகே. சேஞ்சஸ் தான் சார், அவ்வளவுதான்.
ஒரு ஒரு கேள்வி கூட சார், இது ஒரு கடைசி துணை கேள்வி. ம். இப்போ நம்ம புறத்துல வேலை செய்யும் போது சில முடிவுகள் எடுக்கும்போது மாரல்லா நமக்கு நிறைய தடங்கள் வருது. அதாவது இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படின்ற புறத்துல சில சிக்கல்கள் வருது இல்லையா? இப்போ நம்ம வந்து அகத்துல போராட வேண்டாம் அப்படின்றது நம்ம தெளிவா இருக்கும். ஓகே. பட் புறத்துல சில முடிவுகள் எடுக்கும்போது இதை பண்ண வேண்டாம், இதை பண்ண அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு அங்கேயும் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கதானே சார் செய்யுது. அது அது எப்படி சார் அது? புறத்துல நம்ம செயல் பார்க்கிறோம். ஆனா, அதுல எப்படி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றீங்க? என்ன செய்யணும்ன்றதுல என்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்? இல்ல, என்ன செய்யணும் அப்படின்றது தெளிவா இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இப்போ புது முயற்சி பண்ணும்போது இந்த முயற்சி சார்ந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, மற்றவங்க கிட்ட பேசினது பழகினது எல்லாமே. அப்போ புதுசா அதை வந்து மீண்டும் தூசு தட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் வருது, அவங்க வந்து இதை வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பய உணர்வு வருது. மத்தவங்க முடியாது. மத்தவங்க என்ன வேலை நான் அடுத்து யாரு? மத்தவங்க என்ன ஸ்ட்ரெஸ் தான் டெவலப் ஆகும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஃபார்ம்ல நம்ம உள்ள வாங்குறோம், தாட் ஃபார்மிங் தான் உள்ள வாங்குறோம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்க நினைக்காதது உங்களுடைய தாட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா மாறிடும். ஸோ இப்படிதான் டெவலப் ஆகும். ஸோ வெளியில இருந்து யாரும் நம்ம நம்ம உள்வாங்காம நம்மள நாமே டார்ச்சர் பண்ண முடியாது. ம், ம், ம். நீங்க நம்ம என்ன செய்யணும்னு சொல்றதை நம்ம முடிவு எடுத்து பண்றதுதான் கரெக்ட். ஸோ மத்தவங்க நினைக்கிறது இங்க நாம அப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகே, 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 ஓகே. சரி, சரி. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ஓகே சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். சொல்லுங்க. சார், என்னோட ஒரு சின்ன கேள்வி சார், எனக்கு சின்ன ஒரு சந்தேகம். ஆ இப்போ நமக்கு எண்ணங்கள் வருதுல்ல சார், இப்ப ஆமா சார். நம்மளுக்கு வர எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு பாடியான மூவ்மெண்ட் தானே சார்? அது நம்ம பாடியை வந்து செயல்பட வைக்குது, கரெக்ட்? ஆமா சார். அதுக்கு பர்பஸே கிடையாது. அதோடைய இயல்பே அதான். எண்ணங்கள் வெளிப்படுறதுதான் இயல்பே. சார் கேக்குதா? எண்ணமா வெளிப்படுறதா மனதோட இயல்பு சார். அதுதான் சார். இப்ப அந்த நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு நம்ம பாடியான மூவ்மெண்ட் தான் செயல்பட வைக்குதானே சார் அந்த எண்ணங்களை, ஆமா 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 சார். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். எண்ணம் நம்மளுக்கு வர மைண்ட்ல இருந்து வர எண்ணங்கள் எல்லாமே நம்ம பாடியை வந்து மூவ்மெண்ட் பண்ண வைக்குது, செயல் பாடியில பாடியை வந்து ஒரு செயல் செய்ய வைக்குது. நம்மளுக்கு வர தோன்ற எண்ணங்கள் எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் செய்ய வைக்குது நம்ம பாடி, உடம்பு. உடம்புலன்னு சொல்லும்போது உணர்ச்சி ஆகுது சார். அதான் உணர்ச்சியா உணர்ச்சி, வெளிப்படுது. அதான் ஆமா ஆமா. ஒரு செயலே உணர்ச்சியா வெளிப்படுது. நம்மளுக்கு ஆமா. தோன்ற, அதான் நம்மளுக்கு லட்சக்கணக்கு எண்ணங்கள் தோணாலும் அந்த லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து நம்ம ஒரு பாடி வந்து செயலாக தான் மாற்ற துடிக்குது. இல்ல ஹலோ என்ன செய்யணும்ன்றதுக்காக அந்த எண்ணங்கள் இருக்கு சார். நாம அதுதான் செய்யறதுக்கு அதுதான் தான் அது. அதுதான் ஆமா ஆமா. அதுதான் நம்ம, அதாவது மைண்ட்ல இருந்து வர எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு எண்ணமும் நம்ம ஒரு செயலை செய்ய வைக்குது, தூண்டுது, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஒரு ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது அந்த ஒரு செயல், சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம நேச்சர்ல அது இருந்து அந்த ரெஃப்ளெக்ட் ஆகுது. எண்ணங்களுக்கு அந்த அது வந்து நம்ம வந்து எண்ணங்கள் கொடுத்தா நம்ம அது செயல் சொல்லலாம் சார். ம். இல்ல இப்ப அந்த நம்ம செலக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குது எண்ணங்கள். அது அதுதான் அந்த அதான் ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம ஒரு செயல் செய்ய வைக்குது வெளியில, நம்ம பாடி மூலமா அது சொல்லுது, ஒரு செயல் செய்யணும்னு சொல்லுது, பாடி மூலமா, உடம்பு மூலியமா. இல்ல அது செய்யணும்னு சொல்லல சார். நாம தான் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கணும். நாம தான். அது வந்து ஜஸ்ட் உள்ள ஆப்ஷனை மட்டும் காட்டுது. அந்த அந்த சிச்சுவேஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு முன்னாடி உள்ள அதுதான் இப்ப சிச்சுவேஷனை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அவ்வளவுதான். அது பட் விட்டு அது நம்ம அது விட்டு நம்ம நம்ம எதுவும் அது நம்மள எதுவும் இன்டியூஸ் பண்றதே கிடையாது.
ஸோ இல்ல அது நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம உடம்பு சேர்ந்துரும்ல. அது வந்து சுச்சுவேஷனை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். இந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரெஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வர தாட்ஸ். இல்ல அந்த தாட்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அந்த செயல்கள் செஞ்சிரும். இல்ல நம்ம வந்து நம்ம வெரிஃபை பண்றது தான் ஆக்ஷன் ஆகும் சார். அது மூணு மூணு ஃபங்க்ஷன் 3 ஸ்டேஜ் இருக்குது. தாட்ஸ், திங்கிங், ஆக்ஷன். ஓகே. இப்ப தாட்ஸ் நம்ம வந்து எல்லாமே அதுவே போயிடும். தாட்ஸ் நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலேயே அது வந்து போய்கிட்டு இருக்கும். திங்கிங் ஆகுறது நம்ம பண்றது தான். ஸோ திங்கிங் ஆகாம எந்த ஆக்ஷனுமே கிடையாது. இப்ப இப்ப நம்ம திங்கிங் வந்து நம்ம எண்ணங்கள் மூலியமா தான் திங்க் பண்றோம். ஏன்னா ஒரு எண்ணங்கள் வந்தா நம்ம மைண்ட் திங்க் பண்ண யோசிக்கிறோம். அந்த எண்ணத்தை நம்ம பண்ணல. ஒரு எண்ணத்தை பிடிச்சி நம்ம பண்ணலையே, அப்படி பண்ணலையே. திங்கிங் வந்து அப்படி ஃபுல் நம்மளுடைய இன்வால்மெண்ட் தான். என்ன செய்யணும்னு சொல்றது தான் நான் திங்கிங் சொல்றோம். ஒரு பர்டிகுலர் தாட்டை பிடிச்சி அதை நம்ம திங்கிங் ஆக்குறது இல்ல. ஓ அது கிடையாது. நம்ம எந்த தாட் நம்ம இருக்குன்னு சொல்றோமோ எந்த தாட்டுமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. தாட்டெல்லாம் பிடிச்சி ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் அதோடைய பார்ட்டா இருக்குமே. ஓ அதோட பார்ட்டா நம்ம வந்து நாமளும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு புதுசா நாமும் வேற வேற ஆளா வேற வேற தாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஆனா வேற தாட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஆமா சார். தாட் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. திங்கிங் மட்டும் தான். திங்கிங் பண்ணாதான் நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய வேலை. ஸோ திங்கிங் பண்ணாலும் நம்ம வேலை வந்துருதாங்க. ஓ நீங்க திங்கிங் வந்து ஆக்ஷனா மாத்துறீங்கன்னா அது வந்து பாசிட்டிவா இருக்கும். ம் அந்த ஓகே இல்ல சார். திங்கிங் வந்து இந்த மாதிரி தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னரா திரும்பிட்டா ம் இந்த தாட் ஃபங்க்ஷனிங்க்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இந்த விடுதலைக்கு தாட்டோடைய விடுதலைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் பிரச்சனை சொல்றோம் நமக்கு. ஐயா சொல்லுவாங்க ஓ பாத்தீங்களா? பிரச்சனையா இல்ல ம் பிரச்சனையை பத்தி நினைக்கிறது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயா. ஆ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாம்பு கதையை சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த கதை தெரியுமா சார்? அந்த கதை அந்த கதை அந்த கதை பாம்பு பாம்பு வந்து இப்போ இல்ல. இருந்தாலும் பாம்பை பத்தி நினைச்சு அவர் பயந்துட்டு இருப்பாரு. ம் உண்மைக்கே பிரச்சனை வந்து அந்த பாம்பு தான். அந்த பிரச்சனை இப்ப இல்ல. பாம்பை எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. ஓ ஆனா இவர் பாம்பு இருக்குமோ அங்க இருக்குமோ இங்க இருக்குமோன்னு பயந்துட்டு இருப்பாரு. சோ இதான் ஐயா சொல்ல வர்றாங்க. நம்ம தாட்ஸ் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த தாட்ஸ் வந்து வந்து பிரச்சனை நினைக்கிறோமோ அந்த தாட்ஸ் முடிஞ்சு போச்சு. நாம என்ன ம் நினைக்கிறோம்? திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிரச்சனை வந்து நம்ம விட்டு போகணும்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இந்த திங்கிங் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. உண்மைக்கு எந்த ஓகே. பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை பத்தி நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு ஃபியூச்சர் திங்கிங் கொடுக்கறதா ப்ராப்ளமேட்டிக்கா நம்மளை மாத்துது. ம் ஓகே ஓகே. அப்ப அந்த ஸோ தாட்ஸ் வந்து நம்ம திங்கிங் வந்து தாட்ஸ் நம்ம கையில கிடையாது. தாட்ஸ் நம்ம கையில கிடையாது. அது சுச்சுவேஷனா அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. திங்கிங்கும் ஆக்ஷனும் தான் நம்ம கையில. சரிங்க சரிங்க. என்ன ம். செய்யணும் நம்ம ஆக்ஷன் பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னா அந்த திங்கிங் வந்து நமக்கு சப்போர்ட் ஆயிடும். ஓ இன்னரா திரும்புற திங்கிங் தான் நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா மாறும். சரிங்க சரிங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சரி சார். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் இப்போ ஏதாச்சும் ஹலோ சொல்லுங்க மேடம். சார் இப்போ நமக்கு எதனா ஒரு பிரச்சனை எக்கோ நீங்க வந்து வருது ஆப்போசிட்ல. சார் நீங்க அவங்க மேடம் பேசுறப்ப நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுருவீங்களா சார்? ஓகே சார், ஓகே. மேடம் கேளுங்க மேடம். சார் நமக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி மைண்ட் பயங்கர திங்கிங்ல போகுது, பயங்கர அலர்ட் ஆகுது, சுத்தி நடந்தது ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுது சார். அப்போ வந்து ரொம்ப அலர்ட் ஆகுது, நல்லா தெரியுது, நமக்கு கரெக்டான டிசிஷனும் எடுக்குது, ரொம்ப அவேர்னஸோட இருக்குது, எல்லாம் புரியுது. பட் அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா திங்கிங் வந்து நிறைய இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம யோசிக்கும் போது ஆப்போசிட்ல பேசுறவங்க வார்த்தை கூட நம்ம காதுல முழுசா விழ மாட்டேங்குது, கவனிக்க மாட்டேங்கிறோம். அண்ட் தூக்கமும் வரமாட்டேங்குது. ஆனா இந்த திங்கிங் வர்றது நல்லதுதான். கடைசியா ஃபைனல் டிசிஷன் எடுக்குது, அதுவும் புரியுது. பட் சைடு எஃபெக்ட்ன்னும் போது இப்ப இதெல்லாம் இருக்கு சார். நமக்கு எதிர்ல பேசுறவங்க கூட அவன் பேசுற வார்த்தை கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா நமக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த திங்கிங் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும் பேசுறது. அந்த கோவத்த டக்குன்னு அவங்க மேல காட்டிடுறோம். இல்ல தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் இருக்கு சார். அப்போ நம்ம இவ்ளோ திங்கிங் இருக்கே, இது ஸ்டாப் பண்ணணும்னு நம்ம இதுக்கு உடனே டிசிஷன் எடுக்கலாமா? அப்படின்னு எடுக்கணுமா? இல்ல இப்படிதான் இருக்கும், அதுவா தானா அடங்கணும்னு விடணுமா? எப்படி சார் அந்த மாரி சமயத்துல?
அதான் மேடம். இப்போ வந்து நீங்க வந்து திங்கிங் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றீங்க. நீ- எப்படி டிசைட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. தாட்ஸ் அப்படின்றது நம்மள அறியாம எப்பவுமே தாட்ஸ் வந்து எப்பவுமே வந்துகிட்டு இருக்குது. தாட்ஸ் வெளிப்பாடு தான் செய்யுது. இப்ப அது கூட வருதுன்னு சொல்ல, எனக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை ம். விட்டு போறது தான் தாட்ஸ். என்னை விட்டு போறது தான் தாட்ஸ். நம்மளை விட்டு போறது தான் தாட்ஸ். அது போய்கிட்டே ஆனா இருக்குது. அந்த நம்ம என்ன திங்கிங் பண்றோம் வர்றது அப்படின்னு வந்து இல்ல அந்த திங்கிங்கிறது நம்ம வந்துடுறோம். அப்போ வந்து திங்க் பண்ணும்போது ம், அந்த தாட் வெளியே படும்போது சில எமோஷன் வரலாம். நம்ம இது வரைக்கும் ம், பழக்கத்துல நிறைய எமோஷன் அந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து வரும். பயம் வரலாம், ம், கவலையா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், அந்த மாதிரி இதுவும் வரும். இப்ப வரும்போது ம், நமக்கு என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா வெளியில நம்ம அட்டன் பண்ணுவோம்ல. ஏதோ ம், பிரச்சனையான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஸோ அதே ம், மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு பயம் வரும்போது நம்ம வந்து உள்ள திரும்பிடுறோம். சரி பண்ணணும்னு திரும்பிடுறோம். ம், ஆக்சுவலா நம்ம இந்த தாட்டை பத்தி நமக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்ததுன்னா, அங்க நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ம், அங்கிருந்து வெளிப்படுறதான் தாட்ஸ். அது வெளிப்பட்டு போயிடுச்சு. அது வெளிப்படும் ம், போது சில எமோஷனை டெவலப் பண்ணி கொடுத்து போயிடுச்சு. ம், அது முடிஞ்சு போன எமோஷன் தான். அது பயமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும் அது முடிஞ்சு போன எமோஷன் தான். நம்ம என்ன பண்ணிடுறோம்? எனக்கு வந்துருச்சு, வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது போயிடுச்சு. வந்துருச்சுன்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டெண்ட் பண்ணுவோம்ல. இது நம்மளுடைய நமக்கு அறியாமை. ஏன் அதான். நம்ம இல்ல இக்னோரன்ஸ் ஆயிடுவோம். எமோஷன் எமோஷன் வரும்ன்றது கரெக்ட் தான். பட் அது இல்ல கொஞ்ச நாள் எமோஷன் நீங்க போயிடுச்சு. சொல்ற மாதிரி எமோஷன் ஃபிராக்ஷன் ஆஃப் தாட்டோட செகண்டா போயிடுச்சு. இருந்தா பரவாயில்ல. அது வார கணக்குல மாச கணக்குல ஆகுது இல்லையா? அதான் எமோஷனுமே நம்மளை விட்டு போயிடுச்சு. தாட்டோட சேர்ந்து எமோஷன் போயிடுச்சு. வேணா எமோஷனுக்கு வந்து கொஞ்சம் பாடி லெவல்ல இருக்கிறனால அது கொஞ்ச நேரம் அது இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி நம்ம சுவிட்ச ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபேன் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா? உடனே நிக்காது. இப்ப லைட்லாம் உடனே ஆஃப் ஆயிடும். ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அது கொஞ்ச நேரம் ஸ்லோ ஆகி மெதுவா ஸ்லோ டவுன் ஆகி தான் ரெஸ்ட் பொசிஷன் வரும். ஸோ அதே மாதிரி தாட்ஸ் வந்து இம்மீடியட்டாவே ரெஃப்ளெக்ட் ஆயிடும். பட் அந்த பாடி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஸ்லோ டவுன் ஆகி ஆகி கடைசி தான் நில் பொசிஷன் வரும். நம்ம இந்த அந்த அந்த ஸ்லோ டவுன் ஆகிருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு இன்னும் எமோஷன் இருக்குது. இது சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? இன்னர் சைடு திரும்பிடுறோம். நம்மளோட நோக்கம் வந்து உள்ள இன்னர் அகம்பக்கம் திரும்பிடுறோம். அப்போ என்ன பண்றோம்? அகம்பக்கம் திரும்பி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது சரி பண்ணணும், சரி பண்ணணும். எனக்கு இந்த பிரச்சனை வருது. எனக்கு மத்தவங்களால பிரச்சனை வருது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னர் பக்கம் திரும்பிடுறோம். உண்மைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த தாட்டோட சேர்ந்து அது வெளியே போயிடுச்சு. அந்த எமோஷன் போயிடுச்சு. நாமளுமே போயிட்டோம். நம்மளுமே போயிட்டோம். நாம ஆனா என்ன பண்றோம்? நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இன்னர் பக்கம் திரும்பி அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். ஸோ சரி பண்ண ட்ரை பண்றது அப்படின்னு சொல்றது திங்கிங் தான். ஸோ இங்க நம்ம திங்கிங் வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது? இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் அப்படியே ஃபர்தரா டெவலப் ஆகி 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 என்ன ஆகுது? ஒரு இடத்துல இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம திரும்ப என்ன பண்றோம்? அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம். இப்படிதான் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து டைம் பை டைம் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஜஸ்ட் நம்ம இதை புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நம்ம வெளியில போற தாட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தாட்ஸ் வெளியில போய்கிட்டு இருக்குது. தாட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆக்சுவலா நம்ம உள்ள திரும்புறத நம்ம கண்டிப்பா நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம். இது வரைக்கும் நம்ம பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டு நம்ம உள்ளதான் கவனத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கவனத்தை வந்து டைவர்ட் பண்ணிடுறோம். என்ன செய்யணும்னு பார்க்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து புறத்து பக்கம் போயிடுது. ஸோ அகத்துல இதுவரைக்கும் நம்ம கொடுத்த கவனம் வந்து புறத்துல டைவர்ஷன் ஆயிடுது. இப்படிதான் ஆகிடும். நீங்க ஸ்லோவா நீங்க கொஞ்சம் இதை புரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்க. தாட்ஸ் தான் நம்ம விட்டு போனதுதான். எமோஷனுமே நம்ம விட்டு பிரிஞ்ச எமோஷன் தான். நம்ம சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே இதை கொஞ்சம் புரிய ஆரம்பிங்க. உங்களை ஒரு ஒரு லேப் எக்யூப்மெண்டா வச்சு நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தாட்ஸ் வருதா இல்ல போகுதா? எமோஷன் வருதா போகுதா? இப்படின்னு பண்ணும்போது நல்லாவே புரிஞ்சிடும். தாட்ஸும் எமோஷனுமே எப்பவுமே அதோடைய ஸ்பீடு வந்து செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ எப்படி ஒரு சுவத்துல போட்ட பால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போதோ அதே மாதிரி நமக்கு வந்து சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த தாட்ஸ் வந்து லிபரேட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. லிபரேஷன் அப்படின்னு சொல்றது தாட் லிபரேஷன் தான். ஸோ அந்த ஸ்பீட் அது லிபரேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அவ்வளவு ஸ்பீட்ல போறத வந்து என்ன பண்றோம்? இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போஸ் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்கோம். ஸோ இதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே தப்பு. இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த தாட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? தாட் ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு எப்படி வந்து பேங்க்ல மணி கேஷ் வந்து நமக்கு ஒரு பெரிய பேலன்ஸா இருக்குதோ அதே மாதிரி நமக்குரிய பெரிய பேலன்ஸே சேவிங் பேலன்ஸே
இந்த தாட்ஸ் தான். இந்த தாட்டை வச்சு தான் நம்ம வந்து திங்கிங் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கவனங்கள் எல்லாமே திங்கிங், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புறம் சைடு திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்ம வந்து டைவர்ஷன் கொடுக்குறோம். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டா டைவர்ஷன். புறத்துல மட்டும்தான் நமக்கு வேலை, அகத்துல வேலையே இல்லை. இது வரைக்கும் நம்ம அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சுட்டா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா திரும்ப இன்னர் சைடு திரும்ப மாட்டீங்க. இப்படிதான் இதுல வெளியே வரணும். பிரச்சனை வந்து வெளியே வரணும். பிரச்சனை வந்து நமக்கு நாமளே கிரியேட் பண்ணாலும் சரி, வெளியில் உள்ள மற்றவங்க கிரியேட் பண்ணாலும் சரிமே, எல்லாமே இந்த தாட், வெளில போற தாட்டை நம்ம தடுக்கிறது தான். ஸோ நாமளா தான் மாறுறோம். நாமளா மாறி நமக்கு நாமே முரண்படுகிறோம். ஸோ இந்த ஒன்றை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ள போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நாம தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்தோம். இப்ப சொல்லிட்டாங்க ஐயா. ஸோ நாம தான் போராடுறோம் அப்படின்றது நல்லா நமக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாம். வெளியில வர்றது வந்து நம்மளுடைய தான். நீங்க தாட்ஸ் அண்ட் திங்கிங் வந்து ஆடியோ புக்காவோ அல்லது புக்கை வாங்கியோ நீங்க திரும்ப திரும்ப நல்லா படிங்க. தாட்ஸ் வருதா இல்ல வெளியில போகுதா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்க. நல்லாவே கிளாரிட்டி கிடைச்சிடும். நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. நம்மளை விட்டு அது பிரச்சனை எல்லாமே வெளியில லிபரேட் ஆகி தான் போயிட்டு. ஆக்சுவலா அது ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த சொல்யூஷனை நாம தான் சால்வ் பண்றோம்னு சொல்லி ப்ராப்ளமேட்டிக்கா மாத்திடுறோம். சொல்யூஷன் சொல்யூஷன் தான் நம்ம கிட்ட எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. எந்த இதுக்குமே நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்குள்ள நடக்கிறது எல்லாமே சொல்யூஷன் தான். சொல்யூஷனை நம்ம சொல்யூஷன் தெரியாதனால அதை ப்ராப்ளம் நினைச்சு தப்பா எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றதுனால நல்லா உள்ள சொல்யூஷனை நம்ம ப்ராப்ளமேட்டிக்கா மாத்திட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிட்டாலே போதும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா அது புரியுதுங்கய்யா. இப்ப என்னன்னா நீங்க அந்த எமோஷன் வருதுன்னா அது போயிடுச்சு, போயிட்டது தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆக்சுவலி அது கரண்டா இல்ல, போயிடுச்சுன்றீங்க. அது புரியுது. பட் நான் என்ன கேக்குறேன்னா, இது இது வந்து ஒரு வாரம், ஒரு மாசம் அந்த அளவுக்கு திங்கிங்ல ஓடிட்டு இருக்குன்னா, அப்ப நமக்கு இடையில நம்ம எத்தனையோ செயல் செய்வோம், எத்தனையோ பேர்கிட்ட பேசுவோம். பேசும்போதெல்லாம் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இடையில அவங்க நம்ம கிட்ட பேசும்போது கூட அந்த கோவத்தை காட்டிக்கிறோமே. ஸோ அதுதான் எனக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்காக நம்ம உட்கார்ந்து அதுக்குன்னு தனியா யோசிக்கணுமா? இப்ப மத்த வேலைகளோட நம்ம செய்யறதுனால இந்த டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல அப்படி அவ்வளோ டைம் நம்ம உள்ள திரும்புறோம். அதுதான் பிரச்சனை. உள்ள நம்மள சரி பண்ண ட்ரை பண்றோம். நம்ம சரியில்லை, மற்றவங்களை நம்மளா ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்க, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம திங்கிங் தான் போறோம். ஆ. திங்கிங் போக போக அது வந்து அந்த தாட்டை வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். தாட் லிபரேட் ஆகிறத அது தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த திங்கிங் நம்ம பண்ணக்கூடிய திங்கிங். இப்போ திங்க் பண்றீங்க, நீங்க ஒன்றும் பண்றது இல்ல. நீங்க ஒன்றும் பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கல்ல. நான் எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எப்படி மத்தவங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அல்லது இல்ல, இது இல்ல. அவங்க எப்படி தரலாம்னு சொல்லல சார். நான் அவங்கள கோவப்பட்டுடுறேன். கோவப்படுறது அந்த அதான். அது கோவப்படுறது திங்கிங் தானே. திங்கிங் பண்ணாம கோவம் வராதுல்ல. அவங்க என்ன வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது திங்கிங் பண்ணி கோவப்படுறோம். ஸோ இது ஒரு திங்கிங் தான். திங்கிங் நடக்காம இந்த மாதிரி திங்கிங் நம்ம பண்ணக்கூடிய திங்கிங் தான் அந்த தாட் லிபரேஷன் வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருக்கு கண்டினியூஸா. அப்ப என்ன பண்ணணுங்க சார்? அது நம்ம கோவப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஆமா ஆமா. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே இப்போ. ம். நம்ம இதுவரை பண்ண பண்ண வேலைகள் பூரா நம்ம தாட்டை வந்து நம்ம எதிர்த்து பண்ண வேலைகள் தான் முரண்பாடு தான். நமக்கு நாமே பண்ணக்கூடிய முரண்பாடு தான் பிரச்சனை. நீ புரிஞ்சிருச்சு இப்போ. இதுவரைக்கும் நம்ம அப்போ அதுதான் அது பண்ணிக்கிட்டு அது இருக்கோம். இப்போ அது புரிஞ்சிருச்சு. நீங்க தீவிரமா அதை யோசி அதை விட்டுருவீங்க. எப்பெல்லாம் நீங்க டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றீங்களோ அப்ப நீங்க உள்ள திரும்பிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த மொமெண்ட்ல நீங்க வந்து சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானத்துக்கு வந்துடலாம். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம 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 வேலை வந்து இன்னர் சைடு திருப்பிட்டோம், நம்ம வேலை வந்து வெளியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு திரும்பிடுவீங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும். இமீடியட்டா உடனே ஒரு சேஞ்சஸ் வராது. நீங்க கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு வெளியே வருவீங்க. இப்ப நான் எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ அப்ப நீங்க உள்ள திரும்பினீங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த மொமெண்ட்ல நம்ம கவனத்தை வெளியில திருப்பிட்டா இந்த இதுல இருந்து ஈஸியா நம்ம வெளில வந்துடலாம். நீங்க முயற்சி பண்ணாமலே வந்துடலாம். முயற்சி பண்ணா பிரச்சனை ஆகும். ஏன்னா முயற்சி பண்றது அது ஒரு திங்கிங் தான். சரிங்க சார். ஒரு நிதானம் அவ்வளவுதான். பிரச்சனை வந்து நாம உள்ள திரும்பிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. பிரச்சனை வரும்போது நம்ம உள்ள திரும்பி இருக்கோம்னு இப்போ அர்த்தம். இப்போ நீங்க சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, ஆ, நமக்கு இந்த மாதிரி ஓவரா திங்கிங் ஒரு பிரச்சனைக்காக ஓவரா திங்க் பண்றோம் அவேர்னஸ் ம், வந்துருச்சுன்னா, ம். சோ இதுக்கான செயல் வெளியே என்ன நம்ம என்ன பண்ணோம்? அப்படி திருப்பணும். பண்ணணும். ஆமா. அதான் சொல்யூஷன் பக்கம் போறது. ஆக்ஷன் பண்ணக்கூடியது தான் நம்மளால முடிஞ்சது.
வெளியில ம். ஆக்ஷன் பண்ணி சால்வ் பண்றது நம்மளுடைய வேலை. உள்ள உள்ள ஓகே. சால்வ் பண்ண நமக்கு எதுவுமே தேவையில்லை. என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண தேவையில்லை. மத்தவங்களுக்கு நான் பிரச்சனை தர்றேன் அப்படின்னு சால்வ் பண்ணக்கூடிய வேலை நமக்கு இல்ல. நாம என்ன செய்யணும்ன்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வெளியில என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தான் நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது, இதுவரைக்கும் நம்ம எந்த தாட்ஸ நம்ம ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, அதே தாட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டா வர ஆரம்பிச்சுரும். அதான் எனர்ஜி. ஓகே. தாட்ஸா அப்ப வர்றது தான் நம்ம எனர்ஜி. நம்ம வந்து வெளிய செய்ய வேண்டிய வேலைக்கு நமக்கு உள் மனசு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு ஹெல்ப் நம்ம பண்ணுது. போயிட்டு ஆமா. இருக்கோம். அதுதான். உள் மனசு தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாமளா இருந்தும் உள் மனசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு என்ன தெரியுது? நாம தனியா இருந்து நம்ம இதுவரைக்கும் அந்த உள் மனச கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம அதனுடைய ம். பார்ட் தான் நாம. அதனுடைய பார்ட்டா ம். இருந்து நம்ம வந்து அத டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப அத என்ன பண்றோம்? அத முழுமையா பயன்படுத்திக்கிறோம். வெளியில பயன்படுத்தி சரிங்க சார். புரிஞ்சுச்சு. தேங்க் தேங்க் யூ சார். ஓகே மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு பசங்க இருக்காங்கனாலே அவங்க இப்போ சொன்ன பேச்சு கேட்கலன்னா ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க சொன்னதை கேட்க ஏன்னா ரொம்ப நாள் சொல்லுவோம், அவங்க நம்ம விளையாட்டா எடுத்துப்பாங்க, இது பண்ணுவாங்க, அதனால சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்கள பற்றி ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுவோம், இவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அடுத்த தடவை அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது, அவங்க முதல்ல சொன்னதை கேட்காம அதில் இஷ்யூ வரும்போது என்னன்னா, அந்த ஆக்சுவலாக அவங்க அதை பண்ணலாங்கிற ஐடியாவில் கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்கள உடனே திட்டிடுறது, அவங்களுடைய இது என்னன்னே கேட்காமயே அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்க. ஏன்னா அந்த மைண்ட் வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுச்சு அந்த பர்சனை வந்து, இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு. அப்போ உடனே நம்ம அதை ரியாக்ட் பண்ணி கத்திடுறோம், கோவப்படுறோம். அப்புறம் பார்த்தா தெரியுது இல்லை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரியுது. இதை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது? நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். ப்ரீ ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. இனிமே நீங்க புதுசா பாருங்க. கொஞ்சம் யோசித்து நீங்களே சொல்றீங்க. ப்ரீ ஜட்ஜ் பண்ணி நான் பண்ணிடுறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டாலே இது சரியா போயிரும் தானே. கரெக்ட். இதுக்காக வேற வேற ஒண்ணும் தேவையில்லை மேடம். எல்லாருமே மொமெண்ட் பை மொமெண்ட் சேஞ்ச் ஆகிறவங்க தான் எல்லாருமே. ம் ஸோ இதை நம்ம ம் யாரையுமே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தவே முடியாது. ம் நாம எப்படி மொமெண்ட் பை மொமெண்ட் சேஞ்ச் ஆகுறோமோ அதே மாதிரி அவங்களும் மொமெண்ட் பை மொமெண்ட் சேஞ்ச் ஆகிறவங்க தான். ம் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்ரோச்ல நம்ம அவங்கள டீல் பண்ணா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமலேயே நம்மள புரிய வச்சிடலாம். நம்ம சொல்றத அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஓகே. எல்லாமே சேஞ்ச் தான் மேடம். எல்லாமே சேஞ்சிங் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாமே. ம் ஓகே. அப்படின்றப்போ நமக்கே தெரியுது. ப்ராப்ளம் இதுதான். ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுறோம். இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஆமா, அது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஆ ம் அதுதான். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுற மாரி, அவங்களுக்கும் சுதந்திரமா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற மாரி ஒரு சான்ஸ் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்மள புரிய வச்சிடலாம். அவங்க இல்ல மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். இல்ல இல்ல அது சொல்ல புரிய வைக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான பொறுமை இருக்க மாட்டேங்குது. உடனே சட்டுன்னு கோவப்படுறோம். அந்த பொறுமையா நிதானமா சொல்றோங்கிறது அந்த இடத்துல வர மாட்டேங்குது. சட்டு சட்டுன்னு கோவப்படுறோம், எரிச்சல் ஆயிடுறோம், இரிட்டேட் ஆயிடுறோம் டக்குன்னு. ஆ அது சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ரொம்ப உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இருக்கிறனால தான், அந்த வேகம் இருக்கிறனால தான் நமக்கு அந்த மாரி ஆயிடுறோம். ஆமா கொஞ்சம் ஆமா. நீங்க இந்த நம்ம தாட்ஸ் அண்ட் திங்கிங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. நமக்கே அந்த நிதானம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரைட். நேரத்துல வந்து எந்த எப்படி எந்த திங்கிங் ஒண்ணுமே வராம. ஆக்ஷனா உடனே மாறாது. இது எதுவுமே அது ஒரு நம்ம நம்ம திங்க் பண்ணாம ஆக்ஷனா மாறாது. ஓகே தாட்ஸுக்கும் அது திங்கிங் ஆகிறதுக்கும் கேப் இருக்கு. ஓகே. அதனால நம்ம எந்த தாட்ஸுமே இம்மீடியட்டா ஒரு திங்கிங் ஆகாது. இம்மீடியட்டா அது ஆக்ஷனாவும் மாறாது. நாம அத வில்ஃபுல்லா ஏதாவது பண்ணும்போது தான் அது வந்து ஆகுது. அந்த இல்ல கேப்ப நம்ம கோவ புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கொஞ்சம் கோவப்ப பண்ணும்போது நாம இப்ப அவசரப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயே அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுக்கு அப்ப தான் நம்ம இப்படி நானாதான் அத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆமா, பொறுமையாவும் ஆமா, ஆமா, நிதானமா ஆமா, இருக்கணும். ஆமா. ஏன்னா கோவம் வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்மளுடைய இது வந்துருச்சு. நம்ம திங்கிங் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கோவம் ஆமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா. ஆமா. ஏன்னா தாட்டா தானே வருது. ஓகே தாட்டா தான் வெளிய வந்துருக்குது. அது கோப தாட்டா மாறுறதுக்கு வந்து நாம அங்க இது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு அர்த்தம். ஓகே. ஒண்ணுமில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு சாமான் எடுத்தது எடுத்ததுல இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆ, ஆனா பசங்க வந்து அப்படி கிடையாது. அதுல இஷ்டத்துக்கு அவங்க போடுவாங்க. அப்ப நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாதனால நமக்கு ஒரு கோவம் வரும் நமக்கு. ஆ, அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. ஆமா. அது சொல்றதுக்கு முன்னாடி கோபத்தால ஒரு ஒரு பொறுமை. கோபத்தால நமக்கு ஏதாவது
ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ண முடியும்னு சொன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது சொல்லித்தான் கண்டிப்பா திருத்த முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவத்தை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ம். நீங்க சட்டுன்னு கோவம் வருது அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. ஆமா, கரெக்ட். ஸோ அப்படின்றப்ப நம்ம ப்ராப்ளம். கொஞ்சம் நிதானமா இருந்து பண்ணா இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அறியாமலேயே வந்து நம்ம சால்வ் ஆயிடுவோம். இதுக்கு நம்ம ஆமா, எதுவும் கரெக்ட். ப்ராக்டிஸ்லாம் பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட இருந்து வரக்கூடியது தாட்ஸ் தான் எமோஷனை கொண்டு போகுது. ஓகே. இந்த தாட் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? வெளியில அப்ளை பண்றோமா இல்ல நம்மள சரி பண்றதுக்கு அப்ளை பண்றோமா அப்படிங்கிற அந்த அந்த புரிதல் தான். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதான் அப்படி நான் வரும்போது நானே என்னைய புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல இது நம்ம ஆமா ரியாக்ட் ஆமா பண்ணக்கூடாது ஆமா வேண்டாம் ஆமா அப்படின்னு. நம்ம என்னன்னா நமக்கு இப்படி பண்றாங்களே, நம்ம திரும்ப திரும்ப சொல்லியும் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பண்ண நம்ம நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடுறோம். கரெக்ட். ம். நம்ம நோக்கி திரும்பும்போது தான் அது ஸ்ட்ரெஸ் ஆகுது. கோவமா. ஆமா, ஸ்ட்ரெஸ் ஆன உடனே என்ன பண்றோம், நம்மள கோவப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆமா, கரெக்ட். வெளியில பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள நம்மள தான் ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஓகே. அப்படி வரும்போது நம்மள தான் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். தேவையில்லை இந்த இடத்துல இந்த இது தேவையில்லை அப்படி. என்ன என்ன பண்ணணும், நம்ம இதை இப்படி பண்ணா இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாம அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே. அப்ப ப்ராப்ளம் என்கிட்ட தான். ப்ராப்ளம் ஆமா. இப்போ நம்ம தான் நம்மள நம்மள கோவப்படுத்திட்டாங்களே, நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு தான் திருப்போம். திரும்பிக்கிட்டோம். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ஒரு லாஸ்ட் சார். கொஸ்டின் டைம் சார். டைம் ஆயிடுச்சு சார். ஓகே சார். லாஸ்ட் கொஸ்டின். ஆமாம் சார், ஒரு லாஸ்ட் 3 கொஸ்டின் மினிட்ஸ். யாராவது கேட்கலாம்? ஓகே, ஆமாம் லாஸ்ட் சார். கொஸ்டின் யாராவது கேட்டா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சார் கடைசியா ஒரே ஒரு சொல்லுங்க சார். அதாவது அப்போ இப்ப நீங்க சொன்னாலே நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா திங்கிங் அப்படின்றது வந்து புற செயலுக்காக பயன்படுத்த வேண்டியதானே தவிர அகத்துல வரக்கூடிய உணர்வுகளுக்கு திங்கிங்க்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? சார் அவர் திங்கிங் டுவர்ட்ஸ் அகம், புறம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சார். நம்ம ஓகே. திங்கிங் டுவர்ட்ஸ் புறம் தான் எப்பவுமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி. திங்கிங் டுவர்ட்ஸ் அகமா இருக்கக்கூடாது. நாம எப்படி இருக்கிறோமே, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்றது எல்லாமே திங்கிங் டுவர்ட்ஸ் அகம். நாம என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்றது திங்கிங் டுவர்ட்ஸ் புறம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுட்டாலே போதும் சார். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. ஓகே சார். நன்றி ராஜசேகர் ஐயா அவர்களே. நன்றி சார். ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. அது மேல வந்து அதை பயன்படும் பயனாளிகள் எங்களை போல மாணவர்களும் இன்னைக்கு ஒரு நல்ல கேள்விகள்லாம் நிறைய கேட்டாங்க. அது எல்லாருக்கும் கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்திருக்கும். கேட்க யோசிச்சவங்களுக்கும் அது நல்ல ஒரு விளக்கமா இருந்தது. இந்த நிகழ்ச்சி அமைச்ச பகத் மிஷன் ஐயாவுக்கும் மற்ற அனைவருக்கும் பயனாளிகள் சார்பில் நன்றி ஐயா. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம ராஜசேகரன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி 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 சார். நன்றி.